அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். எங்கள் யூடியூப் சேனலில் உலகமெங்கும் இருக்கும் நல்ல உள்ளங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வாருங்கள், கற்போம். நாம் இப்போது 3வது பகுதியின் தொடர்ச்சியை காணலாமா? மகதா காசபதி நமது புத்திக்கு அபிமானியாக உள்ளவரும் அகங்காரம் மற்றும் மமகாரங்களில் நமது புத்தி செல்லாத வண்ணம் நம்மை காப்பவரும் கருணை உள்ளம் கொண்டவருமான கணபதியை நோக்கி ஸ்ரீ ஜெகநாததாசர் மகதா காசபதி என குறிப்பிடுகின்றார். கைப்பிடிதம்மன் உத்தரிசு. ஜெகநாததாசர் சஜ்ஜனர்களான பக்தர்களை குழந்தைகளாக பாவித்து கைப்பிடிது என கூறுகின்றார். குழந்தைகளான நாங்கள் அறியாமை எனும் இருளில் உள்ளோம். எங்களின் அறியாமையை நீக்கி எங்களின் கைகளை பற்றி கொண்டு பரமாத்மாவின் லீலா வினோதங்களையும் கல்யாண குணங்களையும் அறிந்து கொள்ளும் பாதைக்கு அழைத்து செல்லும் ஞானத்தை ஏற்படுத்துவாயாக என வேண்டுகின்றார். ஒரு சமயம் ஸ்ரீமன் நாராயணனிடம் மிக்க பக்தி கொண்ட பக்தன் ஒருவன் இருந்தார். அவருடைய தீவிர பக்தியை பாராட்டி என்ன வரம் வேண்டும் என கேட்க, பக்தனும் நீங்கள் எப்போதும் என்னை விட்டு விலகாத வரம் வேண்டும் என கேட்டார். ஸ்ரீமன் நாராயணனும் அவ்விதமே ஆகட்டும் என வரமளித்தார். அன்றிலிருந்து பக்தன் எங்கு சென்றாலும் 4 பாத அடிகள் இருப்பதைக் கண்டு மிக்க மகிழ்ச்சி கொண்டான். சிறிது நாட்களுக்கு பிறகு பக்தன் கவனித்ததில் தான் மகிழ்ச்சியாக இருக்கும் காலத்தில் 4 பாத அடிகளும் வருத்தத்துடனோ அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதோ 2 பாத அடிகள் மட்டும் இருக்க கண்டான். ஆஹா, நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் போது நம்முடன் இருக்கின்றார், நம்முடைய வேதனை காலங்களில் நம்மை விட்டு விலகிவிடுகின்றார் என எண்ணலானான். பக்தனுக்கு மிக்க கோபம் வந்தது. இறைவனையே கேட்டு விடுவோம் என்று ஸ்ரீமன் நாராயணனை வேண்டி நின்றார். இறைவனும் தோன்றி, பக்தா, நீ நலமுடன் இருக்கும்போது உன்னுடன் நான் நடந்து வந்தேன். அப்போது நீ 4 காலடிகளை பார்த்தாய். நீ நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது நான் உன்னை சுமந்து வந்தேன். அவ்விரு காலடிகளும் என்னுடையது என்றார். பக்தனும் உணர்ந்து மன்னிக்க வேண்டினார். இறைவனும் மன்னித்தருளினார். ஆகவே நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் காலத்தில் நம்மை கைப்பிடித்து அழைத்து செல்பவராகவும் வருந்தும் காலங்களில் நம்மை அரவணைத்து செல்பவராகவும் விளங்குபவரே ஸ்ரீமன் நாராயணன் ஆவார். இதனையே ஜெகநாததாசர் கைப்பிடிதம்மன் உத்தரிசு என்கின்றார். மேலும் சில குறிப்புகள். சிவனுக்கு பார்வதியால் பெறப்பட்டவன்தான் தன் மகன் என்பது தெரியாதது அல்ல. அவர்தான் முக்காலமும் உணர்ந்தவராயிற்றே. தாயை காப்பது தனயனின் கடமை அல்லவா? இதனை உணர்த்தவே இப்படி ஒரு நாடகம் ஆடுகின்றார். அடுத்ததாக, சிவன் ஏன் வடக்கில் தலை வைத்து தூங்குபவரின் தலையை கொண்டு வர சொன்னார்? ஏனெனில் வாஸ்து முறைப்படி தலையை வடக்கு நோக்கி வைத்து கொண்டு தூங்கக்கூடாது. அதுவே ஒருவித காந்த சக்தியாக மாறி இரத்த ஓட்டத்தை சீராக இயக்க விடாமல் தூக்கமின்மையை அதிகரிக்கும். மேலும் பண்டை காலத்தில் உண்ணால் ஒன்றிருந்து உயிர் நீக்க வடக்கு முகமாக அமர்ந்து கொள்வார்கள். அதனையே வடக்கிருத்தல் என்றார்கள். மேலும் கோவில்களில் நாம் நமஸ்கரிக்கும் போது வடக்கு முகமாக தலை வைத்து வணங்க வேண்டும். மூலவரை வணங்கும் போது நமது உடல் வலதுபுறம் இறைவனை பார்த்த வண்ணம் இருக்க வேண்டும். முதல் ஸ்லோகம் நன்றாக புரிந்ததா? மீண்டும் மீண்டும் பாராயணம் செய்து பரமாத்மனின் பரிபூர்ண அருளை பெறுவீர்களாக. 2வது ஸ்லோகத்தை அடுத்த காணொளியில் காண்போம். வாருங்கள், கற்போம்.